என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 10 சென்டி பிசிசி திக்கு ப்ளஸ்ஸு A272 மெஷ்ஷு 252 மெஷ்ஷு இந்த மெஷ்ஷு வந்து இப்போ எங்கெங்கெல்லாம் போட போகிறோம் அப்படின்னு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க WF இந்த இடத்துலலாம் வந்து வால் ஃபுட்டிங் வருது. ஸோ வால் ஃபுட்டிங் இந்த இடத்துல பண்ண போகிறோம். வால் ஃபுட்டிங் சைஸ் இங்கே கொடுத்துட்டாங்க மேலே. ஸோ வால் ஃபுட்டிங் ஏரியா இங்கே வருது. இதுக்கு அடுத்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எங்கெங்கே வந்து பாத்ரூம் வருது, எந்தெந்த இடத்துல இது வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம பிசிசி இப்போ போடுறதில்ல. ஸோ பைப்லாம் நிறையா வைக்க வேண்டியது இருக்குது. ஃப்ளோ ட்ராப் பைப்பு போகணும். ஸோ அதனால் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வால் ஃபுட்டிங் ஏரியா வர்றதை வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குல்ல, ஸோ இந்த இடத்துலலாம் வந்து வால் ஃபுட்டிங் வருது. ஸோ அந்த பக்கம் பாத்ரூமு, ஸோ இந்தாண்ட பக்கம் லாபி, பெட்ரூமு, அயனிங் ரூமு. ஸோ இதனால் வந்து இந்த வால் ஃபுட்டிங் இதை பண்ணுறோம். எங்கெங்கே வருது அப்படின்ட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு வால் ஃபுட்டிங் வருது, அப்புறம் இங்கே ஒரு வால் ஃபுட்டிங் வருது. ஸோ இது மாதிரி இது எல்லாத்துக்கும் போடுறதுக்கு ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த மெஷ்ஷு. ஸோ A52 மெஷ்ஷு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா 8 மில்லி 8 mm 8 mmல 2020 இதோட ஸ்பேஸ் வந்து பாக்ஸ் வந்து 2020 பாக்ஸு 8 mm மெஷ்ஷு. ஸோ இந்த மெஷ்ஷை வந்து நம்ம வந்து இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. இப்போ அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி இங்கே எங்கெங்கே வருதோ அங்கே எல்லாத்துலேயும் பண்ணோம். அந்த வால் ஃபுட்டிங் ஏரியாலையும் பாத்ரூம் ஏரியாலையும் இப்போ பண்ண போகிறதில்ல. மற்றபடி மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இப்போ 10 சென்டி ஹைட்டுக்கு ஃபுல்லாக காங்கிரீட் போட போகிறோம். இதில் இந்த மெஷ்ஷை வச்சுட்டு காங்கிரீட் பண்ண வேண்டியதான்.